வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எப்படி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி பேக்ரவுண்ட் மாற்றி அது வந்து ஒரு புது பேக்ரவுண்ட் வச்சு எப்படி ஒரு அழகாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் நெட்டில் இருந்து நமக்கு ஒரு இமேஜ் எடுத்துருக்கேன். இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜை நான் ஒரு 12:18 அந்த சைஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இமேஜில் பேக்ரவுண்ட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு லோகோலாம் இருக்குது. PNG3 அப்படிங்கிறத லோகோலாம் இருக்குது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே உங்களுக்கு அழகான ஃபோட்டோஸில் உள்ள இமேஜை வந்து தனியாக செலக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இமேஜில் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்த இமேஜை இது பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதை ஆப்போசிட்ல கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இன்வெர்ஸ் ஆயிடும். இல்லை ஜெனரேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைப் பண்ணி ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இல்லை ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே ஒரு ஜென்ரேட்டிவ் பேக்ரவுண்டாக கொடுக்கும். இப்போ நீங்கள் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ஃபோட்டோஷாப்பே அழகா அதுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டாக ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அதே இதை கொடுத்துருக்கு. அது போக எக்ஸ்டர்னல் லைட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இமேஜே நார்மலாக நம்ம வச்சிருந்த இமேஜ் இந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் கொடுத்தோம்னா அந்த இமேஜ் இந்த மாதிரி ஆயிருக்கு. வேறு பேக்ரவுண்ட் அடிஷனல் அந்த போட்டு இப்போ இந்த இது பிடிக்கல அப்படின்னா அடிஷனல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷன். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பெட்டராக இருக்கு. பட் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்ட வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும்னா இதில் போய் ஒரு கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டலாம். Colorful backgrounds. கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஜெனரேட் கொடுத்துருக்கோம். ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஜெனரேட் ஆகி கொடுக்கணும். கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் அது ஃபோட்டோஷாப்பே நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கலர்ஃபுல்னு கேட்டோம்னா எல்லா கலரும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி எல்லா இதுவுமே இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அது இல்லை, அது பிடிக்கல அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டாகவே கொடுத்துருக்கு. அடுத்து ஒரு கலர்ஃபுல் இமேஜ் எனக்கு செட் ஆகலை, எனக்கு செட் ஆகலை, இது எனக்கு செட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்பவும் ஜெனரேட் கொடுக்கலாம். திரும்பவும் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் திரும்ப அடுத்ததாக ஒரு வேரியேஷனாக உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் கேட்டுருவோம். இந்த மாதிரி இதை விட இதுக்கு அடுத்து கொடுத்த ஒரு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இப்போ கலர் அந்த பேக்ரவுண்ட் எடுத்தாலும் மேட்ச் ஆகுது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இந்த இதையே நம்ம அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அழகான ஒரு பேக்ரவுண்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம கஸ்டமரை இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுவாங்க, இதனால பெட்டராகவும் இருக்கும். இதே மாதிரி இப்போ இதில் உங்களுக்கு வந்து நேச்சுரல் பேக்ரவுண்ட் வேண்டாம், கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் வேண்டாம். இது நேச்சுரல் பேக்ரவுண்ட் வேணும்னா அதுலேயே நேச்சுரல் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே திரும்ப நேச்சுரல் பேக்ரவுண்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்க லோட் ஆகிட்டு இருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்த 3 ஆப்ஷன் நேச்சுரல் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி நேச்சுரல் பேக்ரவுண்ட் வேணுமான்னு உங்களுக்கு கேட்குது. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம், அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதில் ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்ட்
பின்னாடி ஒரு எழுதலைகள்லாம் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை இதெல்லாம் முடிக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் அதுக்கு ஒயிட் தான் கொடுக்குது. ஒயிட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது அது சஜஷன் பண்ணுது. சரி இல்லை பிடிக்கல எனக்கு வேறு ஏதாவது நேச்சுரல் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் அப்படின்னு போடுங்க. நேச்சுரல் ஆயில்னா ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜெனரேட் ஆகும். இப்போ நேச்சுரலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினரியை அதை கிரியேட் பண்ணுறது பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்களா நேச்சுரல் பேக்ரவுண்டு இந்த வீல் பெட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி வந்துடுச்சு. சப்போஸ் வந்து பிடிக்கல அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு வேற ஒரு விண்டோ பக்கத்தில். ஏன்னா நம்ம அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு அதுக்கேற்றாலும் ஒயிட் கலர் சட்டை போட்டு போடுறோம் அதுக்கேற்றாலும் அந்த பேக்ரவுண்டை ஜெனரேட் பண்ணி கொடுப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இல்லை பியூர் ஒயிட்டுனா ஓகேண்ணா. ஏன்னா பியூர் ஒயிட்டுக்கு எதுக்காக கொடுத்தோம்னா அது பியூர் ஒயிட் நல்லா இருக்கு. அது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் தான் அதிகமாக எடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒயிட் தான் எடுப்பாங்க. இருந்தாலும் அதை வந்து ஆரம்படியாக டிசைன் பண்ணி ஒயிட் அது கொடுக்குது. நமக்கு அதை பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரல் பேக்ரவுண்டாவோ இல்லை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்டோ அல்லது நேச்சுரல் பேக்ரவுண்டோ அல்லது நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்டோ கொடுத்துக்கலாம். அது ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கலர்ஃபுல் பேக்ரவுண்டோ கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.